நாகை அருகே செல்லூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மங்களாம்பிகை சமேத கைலாசநாத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த கோவில் பல ஆண்டுகளாக சிதறமடைந்த நிலையில் இருந்தது. இதனையடுத்து பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். செல்லூர்ல ரொம்ப பழமையா இருந்துச்சு. இப்ப இதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000 காலம் பழமையான கோயில், ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா லிங்கம் மட்டும்தான் இருக்கும், சுத்தி ஒரே காடா இருந்துச்சு. ஆனா இப்ப ரெனோவேட் பண்ணிட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்ட புனித நீர் நவீன ஸ்ப்ரேயர் கருவிகள் மூலம் கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது.